ரிஷப ராசி அன்பர்களுக்கு கொஞ்சமாவது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமான்னு காத்திருக்கின்ற உங்களுக்காக மட்டுமே இந்த 31 நாள் காத்திருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ரிலாக்ஸாக பயணிப்பீங்க. சும்மா ஒரு மன அழுத்தத்தோட நிம்மதி இல்லாமல் போராட்டம்லாம் ஒரு முடிவு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. ஒரு தெளிவான மைண்டில் வேலை பார்த்து கூட உங்களுடைய வேலையில் உங்களை எந்த அளவுக்கு குறை சொல்லணுமோ, எந்த அளவுக்கு உங்களை குத்தம் சொல்லியே பழகி உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. காதலில் சிக்கி தவிச்சு போராடி ஐயோ நீ உண்மையாக என் மேலே பாசம் சிக்கியே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. மனசு, அன்பு, காதல், பணம், பொருளாதாரம், வேலை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. காதலில் ஏமாந்துட்டேன், நட்பு மூலமாக ஏமாந்துட்டேன், உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்களை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம், இதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த 31 நாள். இந்த 31 நாளில் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்கணும். வெளிப்படையை ஆட்டி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுலேருந்து தெரியும், கண்ணுக்கூட தெரியும். கண்ணுக்கூட நீங்கள் பார்ப்பீங்க, கண்ணுக்குள்ளே அப்படியே ஓடும். நல்ல விஷயமா இந்த பிரபஞ்ச சக்தி காட்டும். அதை நீங்கள் எதை டிக் பண்ண போகிறீங்க தான் விஷயம். அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவீங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமாக பல சந்தோஷத்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2025ஓட எண்ட் ஆஃப் பாயிண்ட் 30 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நடக்குமா, எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த 2025 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும், இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க, இப்போ இந்த 2025ஓட டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும்போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீ கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2025 கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடச்சிருமா, கொஞ்சமாவது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமான்னு காத்திருக்கின்ற உங்களுக்காக மட்டுமே இந்த 31 நாள் காத்திருக்கு. இத்தனை நாள் நீங்கள் காத்திருந்தீங்க, இப்போ இந்த 31 நாளும் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்குறத நீங்கள் பயன்படுத்திக்கிற போகிறீங்களா, இல்லை மறுபடியும் தூக்கி தானம் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பிரபஞ்ச சக்தி எதிர்பார்த்து காத்திருக்கு. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ரிலாக்ஸாக பயணிப்பீங்க. சும்மா ஒரு மன அழுத்தத்தோட நிம்மதி இல்லாமல் போராட்டம்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதுவும் உழைச்ச உழைப்பும் கைக்கு வர மாட்டேங்க. சொந்த தொழில் பண்ணால் அதில் லாபம் வீட்டுக்கு வர மாட்டேங்க. எப்படி போகுதுன்னு தெரில அப்படிங்கிற குழப்பத்தில் தான் இருக்கீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. ஒரு தெளிவான மைண்டில் வேலை பார்த்து கூட உங்களுடைய வேலையில் உங்களை எந்த அளவுக்கு குறை சொல்லணுமோ, எந்த அளவுக்கு உங்களை குத்தம் சொல்லியே பழகி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு. ஆனால் உங்களை மாதிரி ரியாலிட்டியாக வேலை பார்க்குறவங்க இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு ரியாலிட்டியாகவே இந்த கம்பெனிக்கு விசுவாசினா நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை நீ பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். ஒரு வார்த்தை, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். அது என்னமோ உங்களுக்கு இந்த ராஜ கிரீடத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்களுடைய தொழிலை பற்றி யோசிக்க மாட்டீங்க, எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. கரெக்டாக முடித்து கொடுக்கணும், நம்மளை நம்பிட்டாங்க அப்படிங்கிறத
முழு மனதோடு செஞ்சு அப்படியே சந்தோஷமாக கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க. வாங்கிட்டு அசால்ட்டாக சரி போய்ட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் உங்களை அனுப்பிவிட்ட நபர்களை ஒரு லிஸ்ட்டு எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அதாவது சொன்னால் நம்முடைய புக்கு பார்த்திங்கன்னா நோட்டு புக்கு அதில் ஒரு குயர் இல்லை 2 குயர் வாங்கினா கூட அது ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடிக்கணும். அத்தனை பேர் இருப்பாங்க உங்களை பயன்படுத்திட்டு உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போனால் அத்தனை நபர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிற சூட்சமத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை அசால்ட்டாக மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களும் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா 2 பேருமே சுக்கிரனுடைய ராசி. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் நீங்கள், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் அவங்க. 2 நபர்களுமே இந்த ரியாலிட்டியை உணர்றதுக்கான வாய்ப்பு வரவங்களையுமே சோழியை முடிச்சு விட்றாங்க. காதலில் சிக்கி தவிச்சு போராடி ஐயோ நீ உண்மையாக நம்மளை பாசம் வச்சுக்கியே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. மனசு, அன்பு, காதல், பணம், பொருளாதாரம், வேலை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு கலோக்கியலாக சொல்லுவோம், கரும்பு நல்லா பார்க்கும்போது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குன்னா கடிச்சதுக்கு சாப்பிட்ற இந்த கரும்பெல்லாம் மிஷினுக்குள்ளே விட்டேன்னா நமக்கு தேவையான சாறு எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போட்டுடலாம், இந்த கரும்பு நம்மளுக்கு தேவைப்படாதுன்னுவாங்க. அதே மாதிரி தான் உங்களை அவங்க அப்படியே புழிஞ்சு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு விட்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். ரியாலிட்டியாகவே காதலில் ஏமாந்துட்டேன், நட்பு மூலமாக ஏமாந்துட்டேன், உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்களை எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம், இதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான் இந்த 31 நாட்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது. நீங்கள் திரும்பியும் போய் கரும்பாக இருந்து நான் ஜூஸ் போட்டு புழிஞ்சிட்டு என்னை சக்கையாக போட தான் நான் விரும்புகிறேன் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தெளிவான மைண்டில் இருக்கணும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான தேவை என்ன, இந்த 31 நாளில் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாக்கணும். வெளிப்படை ஆட்டி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும். நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுலேருந்து தெரியும், கண்ணுக்கூட தெரியும், கண்ணுக்கூட நீங்கள் பார்ப்பீங்க, கண்ணுக்குள்ளே அப்படியே ஓடும் நல்ல விஷயமாக இந்த பிரபஞ்ச சக்தி காட்டும். அதை நீங்கள் எதை டிக் பண்ண போகிறீங்க தான் விஷயம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த மாதத்தை நீங்கள் மறக்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதேபோல் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குற சக பணியாளர்கள் உங்களுக்கு இன்னுமே என்ன பண்ணுவாங்க, உதவியாக இருப்பாங்க. பரவாயில்ல, எவ்வளோ முறை அடித்தாலும் வச்சு துவைச்சாலும் இவன் மறுபடியும் நம்மகிட்ட தான் வரையான், நம்ம மேலே நம்பிக்கை வச்சுக்கான் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட சில நபர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவீங்க, தொழிலில் லாபம் அதிகரிக்கும், புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமாக சில இல்லை பல சந்தோஷத்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நம்முடைய ரிஷப ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிக்க போகிறீங்க. கவலையே படாதீங்க செல்லக்குட்டிகளா, நீங்கள் சூப்பராக மதிப்பெண் வாங்குவீங்க, நல்ல மதிப்பெண். உங்களுடைய லெவலே வேறு லெவலு. அது படிப்பில், போட்டியில், எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிசம்பர் மாதமாக 31 நாட்களும் இருக்கப் போகிறது என்பது பிரபஞ்ச சக்தியோடைய செயல்பாடு. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் 31 நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பொதுவாகவே இது பொது பலனே. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். நம்ம உச்ச ராசி அன்பர்கள் எல்லா ராசி அன்பர்களுக்குமே சொல்வது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஏங்க இது பொது பலன் தான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், நம்முடைய 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. மாந்தி பெரிய விஷயங்க.
மாந்தி சாபம் வாங்கிட்டான்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும். அதாவது தசாபுத்தி நல்லாயிருக்கும், ஜாதகம் வலிமையாக இருக்கும், உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார், உங்களுடைய ராசி ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும், பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும். ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க, என்னை மாதிரி போராடின நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா, இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுனாமிலேருந்து போராட்டங்கிறது, அப்புறம் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள், மழையினால் நிறையா பாதிக்கப்படுறீங்க, நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்குது. அதுவும் நம்ம மீனராசி, கடகராசி, இந்த ராசி என்பவர்களுக்கு நீர்னால் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசியும் சேர்த்துக்கோங்க, உங்களையும் விடுவானே அப்புறம் வைவீங்க, சரியா? இது சார்ந்த விஷயங்களில், நீர் சார்ந்த விஷயங்களில், நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அசால்ட்டாக இருக்காங்க. குற்றாலத்தில் குளிக்க போனேன், காவேரியில் குளிக்க போனேன், கம்மாவில் குளிக்க போனேன், எங்கேனாலும் போங்க, கவனமாக போங்க, ஓகேவா? ரிலாக்ஸாக நிதானமாக ப்ரொஃபைட்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான 2026 எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன், வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.